பொறுமையின் அடையாளமே ரிஷபம் ராசி என்பர்களை உங்களுக்கு சொந்தமானதை இழக்க வேண்டிய ஒரு அனுபவங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும், அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு பொருள், ஒரு வீடு, ஒரு வேலை அல்லது ஒரு உறவு அல்லது ஒரு கனவு நமக்கு சொந்தமானதாக நினைத்த ஒன்றை இழக்கும் பொழுதுதான் மனதில் ஏற்படக்கூடிய வெறுமை மிகவும் ஆழமானது என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்வீர்கள். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் சிலருக்கு அது வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பார்வையவை நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கலாம். இது எப்போதும் என்னுடன் தான் இருக்கும் என்று நீங்கள் நினைத்த ஒன்று எதிர்பாராத ஒரு காரணத்தினால் கைகளில் இருந்து நழுவி போயிருக்கலாம். அது உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது என்னுடையது என்று நீங்கள் நினைத்த பிறகு அது உங்களை விட்டு போனது தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் என்பதை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த நாளில் நீங்கள் இழந்தது ஒரு பொருள் மட்டும் கிடையாது, பாதுகாப்பு உணர்வாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். பல நாட்கள் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் அனுபவித்த சில வழிகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது மட்டும் நடந்திருக்க கூடாது என்று மனதில் நீங்கள் எண்ணிய நாட்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் இழப்புகள் மூலமாகவே புதிய திசையை காட்டுகிறது என்பதை நீங்கள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் சில காலங்கள் பற்றுதலை குறைத்து புதிய ஆரம்பங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய அனுபவங்களை இப்பொழுது தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அதனாலேயே கடந்த கால இழப்பை நினைவாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்கால முடிவுகளை உங்களுக்கு சாதகமாக முடிவெடுக்க வைக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும். எதனையும் பார்த்து நீங்கள் ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிடக் கூடாது. எது நடந்தாலும் அது என்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியும் என்ற தைரியத்துடன் நீங்கள் அணுகி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்கள் முன் தலை குனிந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. சுற்றத்தார் மதிக்க வேண்டும் என்று கௌரவமாக வாழ நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ரிஷபம் ராசியான நீங்கள். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உறவினர்கள் கூடியிருந்த ஒரு சபையில் நீங்கள் தலை குனிய வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை கேள்விக்குறியாகவே மாற்றி போட்டது. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. உங்களை பற்றிய அவதூறுகள் அடுக்கடுக்காக பேசி உங்களை அந்த குற்றவாளியை போல சித்தரித்த நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்ல முயன்ற பொழுதும் அதை கேட்க யாரும் தயாராக இல்லை. அந்த தருணத்தில் ஏற்பட்ட அவமானங்களும் மரியாதை குறைவான விஷயங்களும் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு அகலாமல் ஒரு முள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குத்தி எடுத்துக்கொண்டு அது தேவையில்லாத ஒரு சிக்கல்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் இடத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே நிச்சயமாக அமையும். நான் சொல்வது உங்களுக்கு சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பொறுமையின் அடையாளமான ரிஷபம் ராசி என்பர்களுக்கு புதிய ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகுது. மறைமுகமான எதிர்ப்புகளை நீங்கள் வெற்றியாக இப்பொழுது மாற்றிக்கொள்வீர்கள். தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல நிலைமைகளானது பிறந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல விதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. சிறு தூர பயணங்கள் மூலம் மனதில் ஒரு மாற்றங்கள் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் நிச்சயமாகவே மாற்றிக் கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்க போகிறது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாளுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். எதிர்பாராத வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட ஆரம்பிக்கும். வழக்கமான
சம்பளம் அல்லது வியாபார லாபத்தை தாண்டி நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு பணவரவு இப்பொழுது உண்டாக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். அது நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் கொடுத்த கடனாக இருக்கலாம், அல்லது மூதாதையர் வழி சொத்தின் பங்காக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். பழைய முதலீடுகள் மூலமாக கிடைத்த அசாத்திய லாபமாகவும் மாறலாம். இந்த எதிர்பாராத வருமானம் உங்களின் அவசர தேவைகளையும் நீண்ட நாள் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. இந்த எதிர்பாராத வருமானங்கள் உங்களுடைய அவசர தேவைகளுக்கு தேவையான பணத்தையும் உங்களுக்கு தேவையான சில வாய்ப்புகளையும் தேடி கொடுக்கும். அதிர்ஷ்டத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில் சில மகிழ்ச்சிகள் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வரும். அதை போலத்தான் எதிர்பாராத வகையில் ஒரு லாபங்களும் எதிர்பாராத ஒரு வருமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதனாலேயே கடந்த கால இழப்பை நினைவாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்கால முடிவுகளை உங்களுக்கு சாதகமாக முடிவெடுக்க வைக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும். எதனையும் பார்த்து நீங்கள் ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிடக் கூடாது. எது நடந்தாலும் அது என்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியும் என்ற தைரியத்துடன் நீங்கள் அணுகி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்கள் முன் தலை குனிந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. சுற்றத்தார் மதிக்க வேண்டும் என்று கௌரவமாக வாழ நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ரிஷபம் ராசியான நீங்கள். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உறவினர்கள் கூடியிருந்த ஒரு சபையில் நீங்கள் தலை குனிய வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாகவே மாற்றி போட்டது. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. உங்களை பற்றிய அவதூறுகள் அடுக்கடுக்காக பேசி உங்களை அந்த குற்றவாளியை போல சித்தரித்த நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்ல முயன்ற பொழுதும் அதை கேட்க யாரும் தயாராக இல்லை. அந்த தருணத்தில் ஏற்பட்ட அவமானங்களும் மரியாதை குறைவான விஷயங்களும் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு அகலாமல் ஒரு முள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குத்தி எடுத்துக்கொண்டு அது தேவையில்லாத ஒரு சிக்கல்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் இடத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே நிச்சயமாக அமையும். நான் சொல்வது உங்களுக்கு சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பொறுமையின் அடையாளமான ரிஷபம் ராசி என்பர்களுக்கு புதிய ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. மறைமுகமான எதிர்ப்புகளை நீங்கள் வெற்றியாக இப்பொழுது மாற்றிக்கொள்வீர்கள். தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல நிலைமைகளானது பிறந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல விதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. சிறு தூர பயணங்கள் மூலம் மனதில் ஒரு மாற்றங்கள் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் நிச்சயமாகவே மாற்றிக் கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்க போகிறது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாளுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். எதிர்பாராத வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட ஆரம்பிக்கும். வழக்கமான
சம்பளம் அல்லது வியாபார லாபத்தை தாண்டி நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு பணவரவு இப்பொழுது உண்டாகும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். அது நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் கொடுத்த கடனாக இருக்கலாம், அல்லது மூதாதையர் வழி சொத்தின் பங்காக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். பழைய முதலீடுகள் மூலமாக கிடைத்த அசாத்திய லாபமாகவும் மாறலாம். இந்த எதிர்பாராத வருமானம் உங்களின் அவசர தேவைகளையும் நீண்ட நாள் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. இந்த எதிர்பாராத வருமானங்கள் உங்களுடைய அவசர தேவைகளுக்கு தேவையான பணத்தையும் உங்களுக்கு தேவையான சில வாய்ப்புகளையும் தேடி